ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சட்னி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூண்டு சட்னி. இது வந்து ஊறுகான்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாள் வச்சுக்கலாம் இது. சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இல்லை சாதத்தில் கூட கலந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இது வந்து கொஞ்சம் நான் 100 கிராம் பூண்டு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு நல்லா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போ தான் இது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்புறம் வந்து மிளகா வத்தல், ரெட் சில்லி, நம்மளுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். உங்கள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல கார குண்டூர் சில்லி, அதனால் நான் பார்த்து போட்டுருக்கேன். ஒரு 10-15 தான் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். ஒரு தடவை போட்டு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். சரியா? ஸோ மிளகா வத்தலை முதல்ல நல்லா பொரிச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கருகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மிளகா வந்து நல்லா வறுத்து பெருப்பட்டுருது, ஒரு மாதிரி கலர் மாறும் தெரியுமா? அந்த மாதிரி மாறும்போது மிளகா வத்தலை மாத்திரம் எடுத்துடணும். நம்மளால டக்குன்னு எடுக்க வராது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வறுத்த மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, மிளகா கருகலை, ஆனால் நல்லா பொரிஞ்சுடுது. ஸோ அந்த மிளகாவத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு கிண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது திரும்ப இந்த எடுத்த எண்ணெயை மறுபடியும் அடுப்பில் விட்டுக்கோங்க, அதே பாத்திரத்தில். ஆல்ரெடி நம்மளுக்கு சூடாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் ஆறி இருக்காது அது. இதில் அடுத்தடுத்து நம்ம தாளிக்க போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சீரகம், அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னா அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து இந்த முழுசாக இருக்க தனியா, கொத்தமல்லி வர சொல்கிறோம் இல்லையா அது. அது உங்களுக்கு போட்டதுமே புரிஞ்சிடும் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால. அதனால் என்ன பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி துருவி வச்சுக்கோங்க. பாக்கி வந்து நான் சொன்ன மாதிரி பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. அடுப்பில் நிதான தீ வச்சுக்கோங்க. அடுப்பை வறுத்துட்டே இருங்கோ. அந்த பூண்டெல்லாம் நல்லா அழகாக இதில் புரிஞ்சு வரணும் எண்ணெயில். சீக்கிரம் ஆகிடும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கு இல்லையா, அதனால எண்ணெய் ஈஸியாக வந்து அது புரிஞ்சிடும். வாசனைக்கு கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, சால்ட் இதிலே போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பாதி வெந்துடுத்து. ஸோ சால்ட்டு போட்டுருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த பூண்டெல்லாம் உப்பிண்டு நல்லா வெந்துடுத்துன்னு கலர் வருது, வாசனை வருது. எதுவுமே எடுத்து வச்சுட்டுருங்க. பாருங்கள், நல்லா எடுத்து இப்போ உப்பு போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தது இல்லையா, போட்டு அணைச்சி வச்சுட்டுருங்க ஸ்டவ்வை. நல்லா ஆறினதும் ரூம் டெம்பரேச்சர் வரதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, அந்த மிளகாத்தல் வச்சுருந்தோம் இல்லையா, இது வறுத்து வச்ச பூண்டு இஞ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுருக்கேன் அந்த எண்ணெயோடு சேர்த்தி. இதுக்கு நம்ம புளிப்புக்கு சேர்க்க போகிறது வந்து ஆம்ச்சூர். நம்ம சவுத்தில் எல்லாம் பண்ணுவோம்னா புளி பண்ணிப்போம். இது நார்த் இந்தியன் டிஷ்னால ஆம்ச்சூர் போட்டுறாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஈர்ச்சிக்காது. நம்ம புளி மாதிரி மறுபடியும் அது ஒத்த ஆட்டணுமா என்ன எதுன்னு இருக்காது. ஏன்னா ட்ரை பவுடர் இது. ஸோ மாங்காய் பொடி இது ஆம்ச்சூருன்றது, அதை போட்டுருங்க. அவ்வளோதான், மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. ரொம்ப ஃபைனாக இருக்க வேணாம், லைட்டு கரக்கரன்னு இருந்தால் தான் கரெக்டாக ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். அதோ பாருங்கள், எம்மி சம்பா வாசனை வருது. அவ்வளோதான், இதுதான் வந்து ஊறுகாய். இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. நல்லா இல்லை வந்து ஒரு ஜாரில் போட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான், ரெடி டு ஈட். இதை இப்போ அப்படியே உடனே பண்ணிட்ட மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். நிறைய பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது விலையில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். காரம் கூட குறையாமல் இருக்கும். ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. பாய்.